காதலியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இல்லை காதலிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒரு இளைஞர் களவெடுத்திருக்கிறார். அவர் இப்போ சிக்கி இருக்கிறார். இது பற்றிய தகவலை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோட யாழ்ப்பாணத்தில் ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து 3 வயது குழந்தையை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவலையும் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட அரசாங்கத்தின் மேல சர்வதேசத்துக்கு நம்பிக்கை வந்திருக்குது என்று ஒருவர் சொல்லி இருக்கிற நிலையில இன்னொரு பக்கத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கிற போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கொடுத்த வாக்கை அவரால் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாது ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு $200 மில்லியன் கடனாக வழங்குறதுக்கு முன் வந்திருக்குது. அது எதுக்காக என்றதையும் இந்த காணொளியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட இந்த வார இறுதி நாளில் வெளியில போகலாம், சுற்றுலா போகலாம் என்று நீங்க யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான தகவலும் இந்த காணொளியில் இருக்கிறது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 12ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு முன்னோட்டத்தில் சொன்ன தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, உங்கள் எல்லாருக்குமே எச்சரிக்கையான ஒரு தகவலை சொல்ல போறேன். நீங்கள் எல்லாருமே அடுத்த 2 நாட்களும், இன்று வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு வருகிறது. எனவே வெளியில சுற்றுலா போகலாம், பயணம் போகலாம் என்று யோசித்து வைத்திருந்தால் உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான். தற்போது கூட ஆபத்தான நிலை நிறைய பகுதிகளில் இருக்குது. ஏற்கனவே 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடப்பட்டு அந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எதிர்வருகின்ற 19ஆம் நாள் வரைக்கும் அது நீடிக்கும் என்று கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிற இந்த நிலையில நீங்கள் இந்த காலப்பகுதியில் ஒரு சுற்றுலாவுக்கு போகணும் என்று யோசித்தா நீங்களும் ஆபத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை என்ற இந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்குள்ள இருக்கிற பகுதிகளுக்கு தான் எல்லாம் முழுமையாக எச்சரிக்கை விடப்பட்டாடியும் ஒரு பிரதேச செயலக பகுதியில் பெரும்பாலான பகுதிகள் மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்போடு இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்குதுன்றா, இந்த வார இறுதி நாட்கள்லையோ அல்லது இன்னும் சில நாட்களுக்கு நீங்கள் வெளியில பயணம் போறதையோ அல்லது சுற்றுலாவாக போறதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்குது. அடுத்தது, இந்திய மீனவர்களினுடைய அத்துமீறிய மீன்பிடியை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு போராட்டம் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அமைந்திருக்கிற கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தில் இருந்து மாவட்ட செயலகம் வரைக்கும் இந்த போராட்டம் பேரணியாக இடம்பெற்று சென்றிருக்கிறது. இந்த பேரணியை நிறைவு செய்கிற போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அதுபோல இந்திய துணை தூதரகம், வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எந்த அளவுக்கு சாத்தியம் தீர்த்து வைக்கப்படும் என்பது பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. அடுத்தது, ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு $200 மில்லியன் கடனாக வழங்கும் வசதிக்கு அனுமதி வழங்கி இருக்குது. $200 மில்லியன் அதாவது 2000 லட்சம் $200 என்ன தேவைக்காக வழங்க போறார்கள்? இப்ப டித்வா புயலால நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக வழங்க போறார்களான்னு கேட்டா இல்ல. இந்த பெருந்தொகை பணத்தை என்னத்துக்காக வழங்க போறார்கள் என்றால் மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்காக. மகாவலி என்று சொன்னாலே 2 தரப்பு மக்கள், சிங்கள மக்கள் அதை வரவேற்பவர்களாகவும், தமிழ் மக்கள் மகாவலியால வார நீர் மூலமாக வறண்ட பகுதிகள் செழிப்படையும் என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு பெருமச்சத்தோடு இருப்பது இந்த மகாவலி அடிப்படையாக கொண்ட சிங்கள குடியேற்றங்கள் வந்துவிடும் என்று. ஏனென்றா கடந்த காலங்களில் அதான் நடந்திருக்குது. எனவே தொடர்ச்சியாக மகாவலிக்கு தமிழர்கள் எதிர்ப்பாகவே இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது இந்த மகாவலி ஆறுல வார மேலதிக நீரை வடமேல் மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் வழங்குவதற்கு, குறிப்பாக வறண்ட பகுதிகளுக்கு வழங்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தான் இந்த $200 மில்லியன் எனக்கு தெரிந்த ஈழத்து காசுல 6000 கோடிக்கு அதிகமான தொகை கடனாக வழங்குவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மகாவலி திட்டம், அபிவிருத்தி திட்டம் வடக்குக்குள்ள வாரது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த டித்வா புயலினுடைய
தாக்கத்துக்கு பிறகு நிறைய சர்வதேச நாடுகள் உதவிகளை முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிறது உண்மையிலே வியப்பா இருக்கு. கடந்த ஆட்சி காலங்களில் இப்படி ஏதாவது நடந்து, அதாவது இப்போது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லாம வேறொரு அரசாங்கம் இந்த கட்டத்தில் இருந்திருக்குமாக இருந்தால் சர்வதேசம் இந்த அளவுக்கு உதவி செய்திருக்குமா என்ற கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்குது. இதை அடிப்படையாக கொண்டு ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே ஒரு ஊழலும் மோசடியும் நடைபெறாது என்றதை சர்வதேச சமூகம் நம்புது என்றதை போல அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். அதனால தான் நாம் நிறைய சர்வதேச நாடுகள் நிறைய உதவிகளையும் பண உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதை விட இந்த நாட்டில் இருக்கிற மக்களும் வெளிநாடுகளில் வாழ்ற ஈழத்தவர்கள் அல்லது இலங்கையர்களும் இவ்வாறான பெரும் நிதியை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, சர்வதேச சமூகமாக இருந்தாலும் சரி, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு கீழே ஊழல் மோசடி நடைபெறாது என்றதை நம்புது என்றதை டில்வின் சில்வா அவர்கள் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு யூடியூப் தளத்துக்கு நேர்காணல் ஒன்று வழங்கி இருக்கிறார். அந்த நேர்காணல்ல அவர் ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கம், அதாவது அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது அதிகாரங்களை வழங்குவதாக சொல்லிக் கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தது. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்தால் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்தவே முடியாது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே முடியாது என்ற மாதிரி தன்னுடைய கருத்து அந்த நேர்காணலில் பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறது என்னென்றால், அதிகாரங்களை கொடுத்தா தெற்கில் அடி வாங்க வேண்டி வருமாம், அதிகாரங்களை கொடுக்கலையென்றா வடக்கில் அடி வாங்க வேண்டி வருமாம். எனவே இப்படியான ஒரு நிலையை சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்றா, தற்போதைய அரசாங்கம் அதை கொடுக்கும் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கு, அதை கொடுக்க முடியாது, கொடுத்தா தெற்கில் அடி வேண்ட வேண்டி வரும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்ப தெற்கில் அடி வேண்ட வேண்டி வரும் என்ற அளவுக்கு கொண்டு போறது யார் என்றால் எதிர்க்கட்சிகள். எனவே எதிர்க்கட்சிகளாக இருக்கிற கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களாக இருந்த இவர்கள் என்ன செய்யலாம், சரி நாடு இவ்வளவு காலம் பின்னடைவை நோக்கி போட்டது, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கான முயற்சியை முன்னெடுப்போம், இந்த அரசாங்கம் கொடுக்கட்டும், நாங்கள் அதை ஆதரிப்போம், மக்களை நாங்கள் தனித்து வைத்திருப்போம் என்ற ஒரு முயற்சியை செய்வாரா? இல்லை. இவர்களுடைய நோக்கம், இவர்கள் எப்ப அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் அப்ப இவர்கள் அடிச்சு ஆட்சியை விட்டு கலைப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களால் உணர முடியுது. அதில் அவர் இந்த நேர்காணலில் இன்னொரு கருத்து சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் கடந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி இருக்கிறார்களாம். இவருடைய பரம்பரை எந்த காலத்தில் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரியல, ஏதோ இப்பதான் ஆட்சிக்கு வந்த மாதிரி. அடுத்தது சில காலங்களாக நீங்க அவதானிச்சு பாருங்க, காதலி காதலனுக்காக நகையை திருடி அகப்பட்டார், காதலன் காதலிக்காக செய்த செயல், இந்த மாதிரியான செய்திகளை அதிகமா பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கொழும்புல பதிவாகி இருக்குது. கொழும்புல இருக்கிற சிறப்பங்காடி, அதாவது சூப்பர் மார்க்கெட்ல வைத்து 18 வயது இருக்கிற ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் என்னென்றால் திருடி இருக்கிறார். திருடிய பணத்தை அவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தா, காதலிகளுக்கு அன்பு பரிசுகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இதை கேட்கவே என்னடா இது என்ற மாதிரி இருக்குது. ஏனென்றா முதலாவது காதலி யார் என்றால் 27 வயதுடைய 3 பிள்ளைகளினுடைய தாய். இந்த பெண்ணும் இந்த 18 வயது இளைஞனுக்கு ஒரு காதலி. சரி, அவவுக்கு கைபேசி வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை விட டிக்டாக் மூலமாக கிடைத்த 2 காதலிகள் சேர்த்து அவர்களுக்கும் கை தொலைபேசி வாங்கி கொடுத்திருக்கிறதாக முதல் கட்டமாக தெரிய வந்திருக்குது. அடுத்தது யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை படிக்கும் போது என்ன அறியாமலே பெரும் கோபம் வந்தது. அந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது உங்களை அறியாம உங்களுக்கு பெரும் கோபம் வரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியில் 3 வயது குழந்தை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் அப்பா கொடூரமானவர் என்றால் அந்த குழந்தையை அம்மா ஏதோ ஒரு வகையில் பாதுகாத்து வச்சிருப்பா, அம்மா கொடூரமானவர் என்றால் அந்த குழந்தையை அப்பா ஏதோ ஒரு வகையில் பாதுகாத்து வச்சிருப்பா. ஆனா இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து தான் அந்த 3 வயது குழந்தையை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அந்த அப்பாவுக்கு 2 மனைவி, 2வது மனைவியினுடைய பிள்ளை தான் அந்த 3 வயது குழந்தை. எனவே இப்படியான ஒரு பெரும் சித்திரவதையை செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? குழந்தையை
தாக்கி காயத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். காயங்கள்ல மிளகாய் தூள் பூசி இருக்கிறார்கள். 3 வயது பச்சிளம் குழந்தை மேலே இந்த ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். அதை விட பச்சை மிளகாய் சாப்பிட கொடுத்திருக்கிறார்கள். இது பிரதேச செயலகம், குறிப்பாக சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு பிறகு இந்த விடயம் தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அதனை அடுத்து கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலக சிறுவர் நல உத்தியோகத்தர்கள் குறித்த வீட்டுக்கு சென்ற நேரத்தில் அந்த குழந்தையையும் கொண்டு அந்த அம்மாவும் அப்பாவும், அம்மா அப்பாண்டே சொல்லலாமா முதல்ல, அந்த 2 பேரும், இந்த 2 கொடூரமானவர்களும் தப்பி போயிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக கொண்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான மனநிலை படைத்தவர்களை என்ன செய்யலாம் என்றதை நீங்கள் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.